நேசமணி அண்ட் சந்தனா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் இவங்களுமே ரொம்ப அழகாக ஒரு ஸ்டோரியை உள்ளே கொண்டு வந்து அதுக்குள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. என்னன்னா வந்து ஹஸ்பண்ட் தூரமாக இருக்கிறாரு, ஸோ அவர் வந்து ஒரு லெட்டர் போடுற மாதிரி அந்த கொலுசை வந்து காலில் போட்டுக்கோ, அது கூட இருந்தால் நான் உன் கூட இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக அவங்க அந்த கொலுசை மாட்டினோன்னு பின்னாடி அந்த ஸ்க்ரீன்ஸ் அப்படியே வரும். அப்படி எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அங்கே நேசமணி கரெக்டாக இருப்பார். ஸோ அந்த ஒரு இது அது விஷுவலி அது வந்து ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க நேசமணியோட இது. ஏன்னா அவர் கொலுசு அப்படிங்கிறதுனால முக்காவாசி நேரம் பார்த்தீங்கன்னா தரையிலேயே அவங்க காலை பிடிச்சிக்கிட்டே அவங்க போடுற எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சந்தனா வந்து நடக்கிறாங்க அப்படின்னாலும் வந்து இவர் காலை பிடிச்சிட்டே கரெக்டாக கூடயே போறதா இருக்கட்டும், இவர் கை மேலே வந்து அவங்க காலை வச்சு நடக்கிறது ரொம்பவே யோசிச்சு வெறும் இந்த காலு அண்ட் நேசமணி தரையில இருக்காரு. இதை மட்டுமே வச்சு ஃபோக்கஸ் பண்ணி வந்து அவங்க கொரியோகிராஃப் பண்ணது வந்து செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ், அதாவது இந்த ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி நிறைய போஸ் வந்து அங்கங்கே வரும். அது அவ்வளவுமே வந்து ஒரு மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸில் அங்கங்கே அந்த கொலுசு சவுண்டை வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து மூவ்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இவர் எப்படி வந்து ஃபுல்லாக தரையிலேயே அதுவும் நிறைய நீ மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருன்னு தெரில. ஏன்னா அதுக்கு எக்கச்சக்கமான எனர்ஜி தேவைப்படும். ஸோ ஓவரால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லலாம். நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருந்தது. ஸோ ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி சூப்பரான கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட கெமிஸ்ட்ரி மீட்டரில் இவங்களுக்கான ஸ்கோர் வந்து 8 அப்படின்ற மாதிரி வாங்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹர்ஷிதா அண்ட் அனீஷோட டான்ஸை ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.